கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தையில அந்த முதல் பாகம் எதை சொல்லுகிறது? அவர் சொல்றாரு, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும். அப்போ இது எதை குறிக்கிறதுனா, அங்கே அவருடைய ஜனமாகிய நம்மை அவர்தான் உருவாக்கினவர், அவர்தான் நம்மை படைத்தவர் அப்படின்னு சொல்லி நமக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவை தேவன் அந்த வார்த்தையில வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். அப்போ நம்மள பிசிக்கலா அவர் நம்மள கிரியேட் பண்றது மாத்திரம் இல்ல, நம்ம இன்றைக்கு அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாராம். நம்ம இன்னைக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறது என்னன்னா, நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே. ஏன்னா வேதத்துல நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே. இன்னைக்கு உங்க சூழ்நிலை என்ன? உங்களுக்கு எதிரா எத்தனை சூழ்நிலைகள்ல இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் உன்னை உருவாக்கியிருக்கிறேன், நான் உன்னை படைச்சிருக்கிறேன், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆகவே நீ பயப்படாதே, ஏன்னா நான் உன்னைய மீட்டெடுத்திருக்கிறேன். அப்போ ஒரு மீட்டெடுப்பு அப்படிங்கிறது வேதத்துல நிறைய பகுதிகள்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பொருள நம்ம மீட்கணும்னா, அதுக்கு விலையாய் நம்ம சிலத குடுத்து தான் நம்ம அந்த பொருள மீட்டெடுக்க முடியும். அப்படித்தான் தேவன் நம்மை அவர் என்ன செய்றாரு? சத்துருவின் பிடியில இருந்த நம்ம அக்கிரமங்களினாலும், பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்த நம்மை, காணாமல் போயிருந்த நம்மை அவர் என்ன செய்றாராம்? அந்த சத்துருவின் பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறாரு. பாவங்கள்ல இருந்து, சாபத்தில இருந்து, அடிமைத்தனத்தில இருந்து, எத்தனையோ விதமான பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றில இருந்து நம்மை தேவன் மீட்டு கொண்டு அவர் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா ஒரு காரியம் சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்போ இன்னைக்கு நம்ம நம்ம நினைக்கிறோம், நம்மளெல்லாம் தேவன் தெரியுமா? நம்மளெல்லாம் இவ்ளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறோம், அவருக்கு நம்மள தெரியுமா? அப்படின்லாம் நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நம்ம பேர் தெரியும். நீங்க மரியாள குறிச்சு நம்ம பார்க்கும்போது, அங்க மரியாள் கிட்ட அங்க தேவதூதன் வந்து பேசும்போது, மரியாளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கலாம். அந்த சந்தேகத்த போக்கும்படியா, அந்த தூதன் சொல்றா, இதோ உன் இனத்தாளாகிய எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம். அப்போ எவ்ளோ தூரம் பரலோகம் நமக்கு யாரு கனெக்டடா இருக்கிறாங்க? யார சொன்னா நமக்கு நம்பிக்கை வரும்? அங்க கிதியோன் கிட்ட சொல்றாரு, ஒரு 2 உன்னோட தகப்பனுடைய காளைகள்ல 2வது காளை, அதுல 7 வயது காளை எடுத்து எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்லும்போது, அந்த காளையினுடைய வயதை கூட அவர் அறிந்து வைத்திருக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கன்சர்ன்டா என்னெல்லாம் நீங்க அவருக்கு தெரியுமா? தெரியாதான்னு நினைக்கிறீங்களோ, அத்தனை காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, "நீ என்னுடையவன்." அப்போ ஒரு பர்சனல் நாலேட்ஜும், லவ்வும் தேவனுக்கு நம்ம மேல இருக்கிறத அந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழ நம்ம எவ்வளோ தூரம் அன்பு செலுத்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்தை படைத்தவர் சொல்றாரு, "நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், நீ என்னுடையவன்னு" சொன்னாருன்னா, நமக்கு எதிரா இந்த உலகத்துல உள்ள அத்தன பவர்ஸும் எழும்பி வந்தாலும் நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா, இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தின் பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் சொல்றாரு, "நீ என்னுடையவன்." அவ்ளோ வைராக்கியமா சொல்றாருன்னா, எவ்ளோ தூரம் நம்மள வைராக்கியமா அவர் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். எபேசியர் 1:7 பார்க்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய இரத்தத்தினால நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால, இனி பாவத்தின் நிமித்தம் எந்த வியாதிகளோ, பலவீனங்களோ, போராட்டங்களோ உங்களை பின்தொடர முடியாது. ஏன்னா, அந்த பாவத்திலிருந்து மீட்டு உங்களை அவர் தன் கரத்துக்குள் அரவணைத்திருக்கிறார். தன் இரத்தத்திற்குள் உங்களை மறைத்து வைத்திருக்கிறபடியினால,
தீங்கு உங்களை அணுக முடியாது. உலகத்துல அத்தன ஃபோர்ஸஸும் உங்களுக்கு எதிரா எழும்பி கிரியை செய்யணும்னு நெனச்சா கூட, அதை அத்தனையையும் தவிடு பொடியாக்குகிற தகப்பனுடைய கரத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அடுத்த வார்த்தை சொல்லுது கொலோசியர் 1:14 வசனம், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நீங்க எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம். இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலே நான் பாவமற கழுவப்பட்டிருக்கிறேன். அதனால பாவங்கள் என் வாழ்க்கைய தொடர முடியாது. இனி என் வாழ்க்கையில நன்மைகளும், கிருபைகளும் தான் தொடரும்னு சொல்லி, எந்த ஒரு மனிதன் அவர் செய்து முடித்த செயலின் மேல் விசுவாசம் வைக்கிறானோ, அந்த மனிதன் நிச்சயம் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். 1 பேதுரு 1:18, 19 பார்க்கிறோம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு வாங்குறதுக்கு அவர் எந்த வெள்ளியோ பொன்னோ கொடுத்து உங்கள மீட்டெடுக்கல. தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து உங்கள மீட்டெடுத்திருக்கிறாருன்னா, எவ்ளோ தூரம் நம்ம மேல அவர் கரிசனையா இருப்பார். எவ்ளோ தூரம் நம்ம மேல அன்பா இருப்பார். எவ்ளோ தூரம் நமக்கு ஒரு புரொடெக்ஷன குடுக்கிறதற்கு அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். அவர் விருப்பமுள்ளவரா இருக்கிறார்ங்கிறத நீங்க அறிந்து கொண்டா போதும். இனி பயத்துக்கு நீங்க இடம் கொடுக்க தேவையில்ல. உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, "நீ என்னுடையவன். நீ என்னுடையவள்." அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு எந்த சூழ்நிலைகள் எதிரா இருந்தாலும், ஜெயத்தை நீங்கள் நிச்சயமாய் பெறுவீர்கள். கலாத்தியர் 3:13 பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கலாக்கி மீட்டுக் கொண்டார். இன்னைக்கு என் பிள்ளை சாபத்துல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் சிலுவையில மரித்திருப்பார் என்றால், இனி உங்களை எந்த சாபமும் பின்தொடர முடியாது. அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குமானால், இந்த வார்த்தைய விசுவாசிங்க. இனி என் குடும்பத்துல சாபம் கிடையாது. அது செயல்பட முடியாது. ஏன்னா, அவரே எனக்கு சாபமாகி விட்டார்ங்கிற எண்ணம் எப்போ உங்களுக்கு வருதோ, அன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பூரணமான விடுதலைகள பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கேட்ட வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை எவ்வளோ தூரம் நேசிக்கிறீங்கப்பா. இந்த கேட்ட இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு இருதயத்துல இருக்கிற பயங்கள் விலகட்டும். நீங்க ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க மீட்டு எடுத்திருக்கிறீங்கப்பா. பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்கப்பா. உம்முடையவர்களாய் நீர் பார்க்கிறீரப்பா. உமக்கு சொந்தமானத யாரும் தொட முடியாது என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த பாதுகாப்பு எங்களுக்கு உண்டாயிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.